Hi friends, இந்த வீடியோவில் ஆயில் அண்ட் கேஸில் வந்து 2.4 kV சுவிட்ச் கியர் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கு என்னென்ன டூல்ஸ் ரெக்யர்மெண்ட் தேவை, எப்படி வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போனாலும் ஒரு சுவிட்ச் கியரில் வந்து எப்படி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படுதும், என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாலும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து ஒரு சுவிட்ச் கியரை வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் பெர்மிட் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த ஒர்க் பெர்மிட் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் கியரை வந்து சடன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி அதை லாக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஐசோலேஷன் பெர்மிட் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் மெத்தட் ஸ்டேட்மெண்ட் ஜேஎஸ்ஏ, இந்த ஜேஎஸ்ஏயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஒர்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த சேஃப்டியெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து ஜேஎஸ்ஏல கண்டிப்பாக இருக்கும். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து 2.4 kV சுவிட்ச் கியர் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கு என்னென்ன டூல்ஸ் ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஐஆர் டெஸ்டர் வந்து அனதர் நேம் வந்து இது வந்து மெகர்ன்றது பிராண்டட் நேமு. ஆனால் எல்லாருமே வந்து ஐஆர் டெஸ்டர் மெகர்னு சொல்லியே பழகிட்டாங்க. அதனால் வந்து ஐஆர் டெஸ்டர்னு சொன்னாலும் மெகர்னு சொன்னாலும் சேம் தான். இந்த ஐஆர் டெஸ்டர் வந்து இப்போ வந்து இந்த 2.4 kV சுவிட்ச் கியரில் வந்து நம்ம விசிபி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த விசிபி பிரேக்கரு, அதோடைய கேபிள்ஸு, ஃபீடர்ஸு எல்லாமே வந்து இன்சுலேஷன் லெவல் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபெயிலியர் எதுவும் ஆக வாய்ப்பு இருக்கா ஃப்யூச்சரில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி இன்சுலேஷன் வேல்யூவை கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிமீட்ரு சுவிட்ச் கியரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், சிடி, பிடி, ஃபியூசஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மல்டிமீட்டர் வேணும். ரேக் இன் ரேக் அவுட்டு விசிபி, அதாவது நம்ம ஐசோலேட் இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சுவிட்ச் கியரை வந்து நம்ம அந்த சடன் பண்ணி நம்ம வந்து டிசார்ஜ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இந்த பிரேக்கரை வந்து ரேக் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து ராடு கண்டிப்பாக தேவை. இது வந்து சார்ஜிங் ராடு வந்து ஒரு சில இதில் வந்து விசிபியில் வந்து சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில இதில் சார்ஜிங் ராடு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸில் அதனுடைய டிவைசஸ் பொறுத்து இது ரெண்டும் அதாவது ஃபஸ்ட்டில் உள்ளது கண்டிப்பாக தேவைப்படும். சார்ஜிங் ராடுன்றது வந்து அதனுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய பிராண்டடை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக ரெண்டும் தேவை. அதே மாதிரி இந்த விசிபியை வந்து நம்ம வந்து ரேக் அவுட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம், மெக்கர் அடிப்போம், எல்லாம் அடிப்போம். அதனால் வந்து ட்ராலி அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக எல்லா சுவிட்ச் கியர்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டூல்ஸ் கிட்டு வந்து கண்டிப்பாக தேவை. டூல்ஸ் கிட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸுமே வந்து டெக்னீஷியன் டூல் கிட்டில் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து 8 to 24 உள்ள ஸ்பானர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் பண்ணியிருக்கக்கூடியதாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்சுலேஷன் இல்லாத கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து 10 ஸ்பானர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுவிட்ச் கியர்லோடைய அவுட்டோரில் எல்லாத்துலேயும் வந்து அந்த டோர் பூராமே மேக்ஸிமம் 10 நம்பர் ஸ்பானர் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, காம்பினேஷன் பிளேயர்ஸு, நோஸ் பிளேயர்ஸு இதெல்லாம் அந்த டூல் கிட்டில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்சுலேஷன் டைப் ரேச்செட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்க்கு இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணல. இந்த டார்க் ரேச்செட்டும் கண்டிப்பாக வேணும். இன்சுலேஷன் டைப் ரேச்செட்டும் வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டார்க் வேல்யூ இருக்குது. நம்ம இப்போ ஒரு கேபிளில் வந்து நம்ம கலட்டி வந்து ஐஆர் டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா வந்து சும்மா நம்ம நார்மலாக வந்து டைட் பண்ணிவிட்டு போயிட முடியாது. லைட்டாக மைனூட்டாக ஒரு லூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு அந்த கேபிளே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டார்க் ரேச்செட்டுன்றது வந்து கண்டிப்பாக அவசியமானது, எசென்சியல் டூல்ஸ். அதே மாதிரி டார்ச் லைட்டுன்றது வந்து இப்போ நம்ம வந்து அந்த சுவிட்ச் கியரில் வந்து சடன் பண்ணிட்டுன்ற காரணத்தினால வந்து அந்த பிரேக்கர்னுடைய அந்த சுவிட்ச் கியர்னுடைய இன்சைடில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டார்ச் லைட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லா காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து டார்ச் லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பேட்ரி பேஸ்டு ஃபோக்கஸ் லைட்லாம் வந்துருச்சு, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விசிபியை வந்து ரேக் அவுட் பண்ணி எடுக்கிறப்போ வந்து அதில் வந்து சார்ஜஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற வந்து எர்த்து டிசார்ஜ் ராடு மூலமாக நம்ம செக் பண்ணணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட்டர் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ
டே அண்ட் நைட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து குயிக்காக வந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஜென்ரேட்டர் அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கணும். அதில் வந்து கம்மியான கேவி ஒரு 5 கேவி ஜென்ரேட்டர் இருந்தாலே போதுமானது, ஒரு நம்பர் இருந்தால் போதுமானது. அதே மாதிரி சிஆர்சி வேணும். சிஆர்சி ஒரு 4 நம்பர்ஸு. பெட்ரோலியம் ஜெல்லின்றது வந்து நம்ம வந்து இந்த நம்ம எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸு எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு க்ரீஸ் யூஸ் பண்ணுவோம், கான்டாக்டர் க்ரீஸு. அது இல்லைன்னா வந்து பெட்ரோலியம் ஜெல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்ஃப்ளேமபுளாக இருக்கணும், ஃப்ளேமபுளாக இருக்கக்கூடாது, எளிதில் தீப்பற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது. மெக்கானிக்கல் க்ரீஸ் அதே மாதிரி அதுவும் இன்ஃப்ளேமபுளாக இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் க்ளவுஸ் கண்டிப்பாக வேணும். எத்தனை டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபோர்மேன், சூப்பர்வைசர், இன்ஜினியர் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டலேஷன் க்ளவுஸு போட்டு தான் வேலை செய்யணும். அதே மாதிரி இந்த லேடர் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம், ஃபைபர் கிளாஸ் ஸ்டெப் லேடராக யூஸ் பண்ணணும். இது வந்து 2 நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் அவாய்ட் பண்ணக்கூடியது அலுமினியம், ஸ்டீல் லேடரு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இன்ஸ்டலேஷன் டேப்புன்றது வந்து ரெட்டு, எல்லோ, ப்ளூ, பிளாக்கு, எல்லோ, க்ரீனு இது 2 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அதாவது அதிகமாக தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிறணும். இப்போ வந்து 17th பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் காகிள்ஸ். இப்போ வந்து எந்த ஒரு சுவிட்சுகள்லையும் வந்து பேனல் போர்டில் நம்ம இன்சைடில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு வயரை வந்து லூஸ் பண்ணுறோம், டைட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு வயரை வந்து லூஸ் ஆகி திடீர்னு நம்ம வந்து கண்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து காகிள்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இயர் ப்ளக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், வேக்கம் கிளீனரு. இப்போ வந்து நம்ம ஃப்ளோயர் கண்டிப்பாக சுவிட்சுகளில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ளோயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேனலில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து அடுத்த பேனலுக்கு வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து அந்த சுவிட்ச் கியருக்கு வந்து இன்சைடில் போய் எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த சுவிட்ச் கியர் வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வேக்கம் கிளீனர் தான் யூஸ் பண்ணணும், ஃப்ளோயர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேரிகேஷன் அப்படின்ற டேப்பை யூஸ் பண்ணி கவர் பண்ணணும். யாரும் அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ளே வரக்கூடாது. சைன் போர்டு பேரிகேஷன் டேப் வித்து சைன் போர்டு இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் போர்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஜென்ரேட்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறனால சில லைட் அரேஞ்ச்மெண்ட்டு சில இது வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் போர்டை வச்சு நம்ம வந்து ஃப்ளோயர் யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்டென்ஷன் போர்டு கண்டிப்பாக வேணும். அது வந்து எக்ஸ்டென்ஷன் போர்டில் நம்ம எவ்வளோ தூரம் இதுலேருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து தேவையான மீட்டருக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். அது ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தது. வேஸ்ட் கிளாத்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சுவிட்ச் கியரை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சேஃப்டி ஷூஸ், எத்தனை டெக்னீஷியன், எத்தனை சூப்பர்வைசர், எத்தனை இன்ஜினியர், எத்தனை ஃபோர்மன், எத்தனை பேர் ஒர்க் பண்ணாலும் எத்தனை ரெக்யர்மெண்ட் தேவையோ அதுக்குண்டான சேஃப்டியை நம்ம ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்த நம்ம ஒர்க்கை செய்யணும். அதனால் வந்து சேஃப்டி ஷூஸ் கண்டிப்பாக வேணும். ரப்பர் மேட்டுன்றது எல்லா சுவிட்ச் கியர்லேயும் பேனல் போர்டுக்கு முன்பக்கத்தில் கண்டிப்பாக அது ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் மேட்டை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிட்டேன், இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏன் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் இதைத்தான் சொல்லணும், அதுக்காக வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஐசோலேஷன் பெர்மிட்லாம் எடுத்திருப்போம். இது ஃபஸ்ட்டு. இந்த 25th இருக்கு பாருங்க, அதான் வந்து செகண்டு. உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து இப்போது அந்த ஐசோலேஷன் பெர்மிட்டை எடுத்தாச்சு, நம்ம ஷட் பண்ணணும். 2.4 கேவி சுவிட்ச் கியருக்கு போகக்கூடிய மெயின் இன்கமர், அதாவது லோடுக்கு தகுந்த மாதிரி 2 இன்கமராக இருக்கலாம், 1 இன்கமராக இருக்கலாம். 2 இன்கமராக இருந்தால் 2 விசிபி இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து அதை ஷட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த விசிபியை வந்து ஷட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஃப்டி எக்யூப்மெண்ட் தேவை அப்படின்னா வந்து ஃபேஸ் ஷீல்டு வித் ஹெல்மெட்டு, ஹேண்ட் க்ளவுஸு, ஆர்க்கு, ஃப்ளாஷ் சூட், சாக்கெட்டு ஃபுல்லாக வியர் பண்ணி ஃபுல்லாக அணிஞ்சிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த விசிபியை ட்ரிப் பண்ணி ரேக் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்டானது. இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு தான் டிச்சார்ஜ் ராடை வச்சு டிச்சார்ஜ் பண்ணணும். இந்த 9வது கேட்டகரியில் இருக்க பாருங்கள், ஹெச்டி எர்த்து டிச்சார்ஜ் ராடு. அதே மாதிரி இந்த டிச்சார்ஜ் ராடை வச்சு டிச்சார்ஜ் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு 3 ஃபேஸ் இருக்குன்னா வந்து 3 ஃபேஸ்லேயே வந்து லூப்பிங்
ராட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கிரவுண்ட் பண்ணணும். இப்போ SF6 அப்புடின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எர்த் சுவிட்ச் இருக்கும். ஆனால் சில இதில் எர்த் சுவிட்ச் இருக்காது. மேக்ஸிமம் வந்து நம்ம லூப் பண்ணி 3 பேஸையும் லூப் பண்ணி இதை வந்து கிரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சேஃப்டி ப்ரொசீஜர் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.